Hi, this is Dr. Shanandini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு ஸ்டாய்கிசம் பிலாசபில என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் யோர்ஸ் அலோன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நம்மளோடதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும், மித்தவங்க கிட்ட பார்க்கக்கூடாதா, மித்தவங்க கிட்ட கம்பேர் பண்ணக்கூடாதா அப்படின்னா அதுவும் ஒரு ஆங்கிள் தான். இன்னொரு ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதையோட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு வார்ல ஒரு ஒரு கண்ட்ரி தோத்து போயிடுச்சுன்னா அந்த கண்ட்ரியோட கேப்டன் இல்லை அவங்களோட அத்தாரிட்டிஸ் யாரையாவது பிரிசனராக எடுத்துக்கிறது வழக்கம். அவங்க பிரிசன்ல இருக்கும்போது நீ எங்க கண்ட்ரி மேலேயா வார் தொடுக்கிறன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அப்படி கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு கேப்டன் சொல்றாரா, எனக்கு தெரியும் இது மோசமாச்சுன்னா எனக்கு இப்படிதான் நிலைமைன்னு எனக்கு தெரியும், அதனால இதை நான் என்டியூர் பண்ணிக்கிறேன். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியாது, பட் என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாராம். பிரிசன்ல இன்னொரு குரூப் இருப்பாங்களாம், நாங்க எங்களை இந்த கிறிஸ்மஸ்க்கு வெளியில விட்டுருவாங்க, இல்ல இந்த ஈஸ்டருக்கு வெளியில விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். எல்லா கிறிஸ்மஸ்க்கும் ஏமாற்றம் மட்டும்தான் வருமா. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கேப்டன் அந்த போராட்டத்துல இருந்து ரொம்ப வருஷம் ஆனாலும் எப்படியோ ஒரு தீர்க்கமா வெளியில வந்துட்டாராம். இவரோட கதையில இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இதாவது ஒரு லக்குல கிறிஸ்மஸ்க்கு ஈஸ்டருக்கு வெளியில விட்டா உண்டு அப்படின்ற அந்த லக்கையே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு, இல்ல வெளியில இருக்கிற ஒருத்தவங்களோட பேர்லயே நம்ம நம்பிக்கை வச்சுட்டே போகும்போது நம்மளோட தினம் தினம் வாழ்க்கை கண்டிப்பா நரகமா தான் இருக்கு. நம்ம கையில என்ன கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம எதை பண்ண முடியும் அப்படின்றதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நரகமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்றாங்க. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ.